சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் தந்தை மகன் இருவரையுமே 9 போலீசாரால் அழித்துக் கொள்ளப்பட்ட ஒரு வழக்கு. இதற்கான தீர்ப்பு அப்படிங்கிறது மார்ச் 30 அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து ஏப்ரல் 2 அறிவிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அறிவிக்கப்படல. இந்த போலீசார் தரப்புல வாதம் பண்ண அந்த வழக்கறிஞர் குடும்ப சூழ்நிலை யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். அதற்கு கீழே பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருந்தீங்க. இவங்களுக்கு கண்டிப்பா மரண தண்டனை அப்படிங்கிறத விதிக்கப்படணும், அப்பதான் பயம் வரும் அப்படின்றது. இதே விஷயத்தை தான் நீதிபதி அவர்களுமே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த 9 குற்றவாளிகளுக்குமே மரண தண்டனை தான் விதிச்சிருக்காங்க. நிராயுதபாணியா இருந்தும் நைட்டு முழுக்க வச்சு அடிச்சது மிகவும் கொடூரமான விஷயம். மேலும் குற்றவாளி ஆகிய இந்த போலீசார் 9 பேருமே நல்ல அறிவு உள்ளவர்கள், நல்ல படித்தவர்கள். இந்த விஷயங்கள் தெரியாத ஆட்கள் கிடையாது. சட்டம் தெரியாத ஆளா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அப்போ இது சாதாரணமான குற்றமா கருதவும் முடியாது. அது மட்டும் இல்லாம இது ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அந்த வகையில வருது. நாம இந்த மாதிரியான ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு நிறைய கேசஸ் பார்த்திருக்கோம் நம்ம சேனல்ல. மரண தண்டனை தான் தர வேணுமா அப்படின்னு ஆலோசனை செய்யணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வழக்குல ஆயுள் தண்டனை மட்டும் கொடுத்தா போலீசாருக்கு அச்சத்தை ஏற்படுத்தாது. அதனால மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படின்னு எல்லோருக்குமே இரட்டை மரண தண்டனை ஆனது விதிக்கப்பட்டிருக்கு. மதுரை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் அவர்களால் தான் இந்த ஒரு தீர்ப்பு, பரபரப்பான தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தாருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொலை வழக்குல ரொம்ப முக்கியமான குற்றவாளியா கருதப்படுற ஸ்ரீதர் அப்படிங்கிற காவல் ஆய்வாளர் இப்போ அவன் குற்றவாளி. அவனுக்கு மரண தண்டனை மட்டும் இல்லாம 84 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது இந்த தண்டனையானது கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த விஷயத்தை நிறைய கேஸ்ல பேசியிருக்கேன். சட்டம் தெரிஞ்ச நபரே தவறு செய்யும் போது அவங்களுக்கு உச்சபட்ச தண்டனை தான் கொடுக்கணும், மிக கொடூரமான தண்டனையை தான் கொடுக்கணும். அப்பதான் அடுத்து யாருமே இந்த மாதிரியான ஒரு தவறுகளை செய்யறதுக்கு யோசிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிறது நான் இத்தனை நாள் சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஒரே கேஸ் தான் நான் பார்க்கிறேன் இந்த மாதிரியான மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் கிட்டத்தட்ட 30 அளவிலான மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த குற்றவாளிகளுக்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்குமே இதே மாதிரியான மரண தண்டனை தான் விதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் வந்துருச்சு. இல்ல இதையே ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இனிமே இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் நடக்கிறது ரொம்பவே குறையும். சட்டம் தெரிஞ்சவங்களே சட்டத்தை மீறதுக்கு இனிமே யோசிப்பாங்க. இனிமேலாவது இந்த மாதிரியான போலீசார்கள் அவங்களோட பதவியை மிஸ்யூஸ் பண்றத நிப்பாட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணா மரண தண்டனை நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாவது இனிமே அப்படி பண்ணணும்னு யோசிக்கிற எந்த போலீசாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஒரு கஸ்டடி இடத்துல 5 வருடங்கள் கழித்து தான் இன்னைக்கு நமக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. நல்ல தீர்ப்பு, எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. இதே போல எல்லா வழக்குகள்லையும் சரியான தீர்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம்.